in that was 4-5 verses it says, ma, you can just write and keep down. Matthew 27:38 எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா வீட்டில் படிச்சுக்கோங்க. மார்க் 15 verse 27, 28 and 32. Luke 23 verse 33 and John 19 verse 18. இங்கே என்ன பார்க்குறோம்? we saw ரெண்டு கள்ளர்களே கர்த்தர் கூட சிலுவையில் இருந்தாங்கன்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏசப்பா ஒரு பாவமும் அறியாதவர், அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று. அவர் அந்த அக்கிரமக்காரர்களோட சிலுவையில் அஞ்சு போட்டுடுறாங்கம்மா. வலது பக்கம் on the right side one person, one criminal, left side criminal. எந்த சைடில் சிலுவையில் அறையப்பட்ட திருடனுமா, எந்த சைடில் இருந்தவன் ரட்சிப்புக்கு வந்தான், எந்த சைடில் இருந்தவன் ஆக்கினைக்காக தீர்க்கப்பட்டான்னு சொல்லுங்கம்மா, யாராவது தெரிஞ்சா? If you know which of the criminal was saved and which one went for, he was again cursing in the cross also. So one on the right side. Very good. That's one on the right side. One on the right side. Yes. இந்த நம்ம அநேக அந்த ஸ்டோரியை கேட்டிருப்போம் இல்லையாம்மா. சின்ன வயசில் ஏசப்பா வந்து when the Herod king, when he heard that the wise people said the king of the Jews is born, so he gives a statement, all the children of under 2 years they should be, எல்லாம் 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கொல்லணும். அப்போ தேவதூதர் வந்து யோசப்பு தர்ஷனத்தில், நீ விரைவாக குழந்தை சுற்றி கொண்டு நீங்கள் எகிப்துக்கு போயிடுங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து வரக்கூடாது. வழியில் இவங்க ராத்திரியில் பிரயாணமாக போகிறாங்க, ஏன்னா சீக்கிரமாக போகணும்னு கழுத மேலே மேரி ஜோசப் ஏசப்பாவை சுமந்துக்கு போகிறாங்கம்மா. இந்த காரியம் வந்து பழையசில் சொன்னவங்க, ஒரு கள்ளன் வழியில் அகப்பட்டான். அவர் வந்து அதே கள்ளன் தான் சிலுவையிலையும் அவருக்கு இந்த ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஸ்டோரி தான். ஆனால் அரபிக் காஸ்பலில் இதை குறித்து பீப்புள் நிறைய பேர் ரிசர்ச் எல்லாம் பண்ணி த ப்ரெசென்டட் பேப்பர்ஸ்மா. அவர் சிறு வயதில் அந்த 2 வயசு குழந்தையாக போகும்போது உண்மையாக என்ன நடந்ததுன்னு. வலது பக்கம் இருந்த திருடன் பேர் வந்து டைட்டஸ், 2 பக்கம் இருக்கிறவங்க பேர் தமாக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் பெரிய திருடனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ, இவங்க அந்த இருட்டில் போகும்போது ஒரு பெரிய கூட்டம், அதில் இவங்க வாலிபருங்க, பேபி லைக் கேசி அண்ட் பாய்ஸ் அந்த சைஸில் இருக்கிற பசங்க, இவங்கள தி கம் அண்ட் அட்டாக். வழியில் வந்து மெனி ராபர்ஸ் படுத்துட்டு இருக்காங்க, போகிற வரவங்களெல்லாம் கொள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது, இந்த 2 பேரில் ஒரு திருடன் டைட்டஸ், த குட் ஒன், அவன் வந்து என்ன பண்ணுறான், இவரை குழந்தையோட முகத்தை பார்க்குறாமா. பார்த்தவன் அவனுக்குள்ள ஒரு மாறுதல், என்ன இது இப்படி ஒரு தெய்வீக குழந்தையா இருக்கே. மரியாமா தூக்கின்னு இருக்காங்க, அவங்க ஜோசஃபும் நின்றுட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. இன்னொருத்த அந்த கெட்ட திருடன் தமாக்கஸ்க்கு என்ன பண்ணுறான், இவங்கள துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு. அதனால தேவதூதரோட கர்த்தரே மாம்சத்தில் வந்து இறங்கி இருக்காரு, எதோ ஒரு தீமையும் அணுக விடமாட்டார் இல்லைங்களா. அப்போ அந்த நேரத்தில் இந்த டைட்டஸ் என்ற திருடனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. இந்த கர்த்தர், இவர் வந்து தேவ மனுஷன், இவ்வளோ வெளிச்சம் இருக்கிறது, இவர் வந்து அவன் பார்த்த உடனே அவனுக்கு உள்ளத்தில் ஒரு மாறுதல் வருது. அப்போ என்ன சொல்கிறான், நீ வந்து இந்த டமாக்கஸ் கிட்ட அதட்டுறான், நீ வந்து இவர் ஒன்றும் பண்ணக்கூடாது. அவன் இல்லை நம்ம போய் வந்ததே திருடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதட்டுறான். இவன் என்ன பண்ணுறான், அப்போவே அந்த டைம்லேயே 40 வெள்ளிக்காசை எண்ணி கொடுத்துடுறாமா டமாக்கஸ் கிட்ட. இந்த குழந்தைய நீ விடுவிக்கணும், ஒன்றும் தீங்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டு, அது இல்லாமல் என்ன பண்ணுறான், அவனோட பெல்ட்டை கூட எடுத்துட்டு, நீ வச்சுக்கோ, அந்த அந்த நீதி என்னும் இடைக்கச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அவங்க கையில் கொடுத்துட்டு, இவரை நீ ஒன்றுமே துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மேரியம் என்ன பண்ணுறாங்க, அப்போ குழந்தைய ஒன்றுமே இது பண்ணலையேன்னு சொல்லிட்டு அந்த டைட்டஸை பார்த்துட்டு சொல்கிறாங்க, the Lord will sustain you by his right hand and he will grant you remission for your sins. அப்போவே இப்போ ரைட் சைடில் அவனை அறையப்பட்டாங்க இல்லையா, ரைட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு மரியாள் அப்போவே தீர்க்க தரிசனமாக டைட்டஸ் இந்த திருடனுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கர்த்தர் வந்து நீ பிற்காலத்தில் அதே மாதிரி 30 வருஷம் ஓடிடுதுமா, இவங்க கடந்து போயிடுறாங்க. ஏசப்பாவும் திருக்கதர்சமாக இன்னும் ஒரு ஊழியம் தொடங்க போகுது. 30வது வயசில் மரியம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா என்னை யூதருங்கெல்லாம் துன்புறுத்துவாங்க, அடிப்பாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க. அப்போ
அந்த 2 திருடர்கள் என்னோட வலது பக்கத்தில் டைட்டஸும் இடது பக்கத்தில் டெமாக்கஸும் அறையப்படுவாங்க என்னோட கூட சேர்த்துன்னு ஏசப்பாவும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அப்போ அந்த மரியாளோட தீர்க்க தரிசனமும் ஏசப்பா சொல்கிற தீர்க்க தரிசனம் ஒன்றாகுதுமாங்க. சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. அப்போ தான் நீங்கள் இப்போ படிச்சீங்க இப்போ வசனம். அந்த டைட்டஸ் என்ன பண்ணுறான், அந்த குழந்தையா இருக்கும்போது ஏசப்பாவை அப்போவே போய் he embraces him and said, "Oh, most blessed of the children, take pity on me and do not forget this moment." அப்போ என்ன அந்த குழந்தையா இருக்கும் அந்த ஜீசஸ் கிட்ட அவரை பார்த்த உடனே இப்படி சொல்கிறாமா, நீ விசேஷமான குழந்தையா இருக்கிறீங்க நீங்கள். அவனுக்கு தெரிஞ்சிடுது அப்பொழுது வெளிப்பாடு. பிற்பால சிலுவையில் நானும் 2 பேரும் அவர் கூட அறியப்பட போகிறோம். அப்போது நீங்கள் என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். அதனால தான் ரைட் சைடில் டைட்டஸ் என்ற திருடனை போடுறாங்க. இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாயின்னா பரதேசிக்கு போயிட்டான், பரடைஸ்க்கு. ஆனால் லெஃப்ட் சைடில் இருந்தவன் அவன் அப்பவும் மனம் மாறல, இது பண்ணல. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யத்தில் நாங்கள் வருகிற பிள்ளைகளை நியாயத்தீர்ப்பு, and I'm going to do judgment. I'm going to separate the people, whole world, right and left. Those who are all the sheep, செம்மறியாடுங்க எல்லாம் வலது பக்கம், that is right hand. ரட்சிக்கப்பட்டவங்க ஏசப்பாவை நம்பினவங்க எல்லாம் ரைட் சைட், தோஸ் பீப்புள் எல்லாம் அவரோட போகிறவங்க. ஆல் த லெஃப்ட் சைட் பீப்புள் வில் பி வெள்ளாடுங்க, ஆல் த ஷீல் அவ்வளோ இது வெள்ளாடுங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களேருந்தும் அந்நிய பிள்ளைங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையாம்மா, பக்தி உள்ளவர்களை தெரிஞ்சுக்கிறார். இந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கின்றோன்னா, இந்த இது நமக்கு தெரியல. அரபிக் காஸ்பலில் பீப்புள் ஹவ் ரிசர்ச் அண்ட் ஃபவுண்ட் அவுட் திஸ். இந்த மாதிரி திருடங்களுக்குள்ளும் இப்படி ஒரு நல்ல, ஆனால் அதுலெல்லாம் ஒரு திருடருங்க கள்ளருங்கன்னு தான் சொல்கிறாங்க. இவங்க உண்மையான இது அவங்கள வேதத்தில் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நம்மளோட வேலை இந்த மாதிரி காரியங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தர் இப்படியாக இந்த காரியத்தை அறிய கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போ இந்த சின்ன மெசேஜை ராஜா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெயிக்கும் போது ஆண்டவரை கேளும், ஆண்டவரே இன்னும் ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும். கர்த்தராக இயேசு நாமத்தினாலே. So this is the background of two thieves. Criminals. They are criminals. So அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையில் அறைய வச்சுருவேன். அறைய வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, they are judged to be killed. Hallelujah. So இன்னைக்கு Ecclesiastes, the book of Ecclesiastes, chapter 12:7, please read. அந்த வார்த்தை படிங்க. பிரசங்கி 12:7. I just want to link so whatever is told and this particular verse. Ecclesiastes 12:7. இவ்விதமாய் மண்ணானது முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆமென். ஹல்லேலூயா. சோ இங்கே பார்த்தீங்க சொன்னால் என்ன சொல்றாருன்னா, then the dust will return to the earth as it was and the spirit will return to God who gave it. Hallelujah. Who gave it? Here it is told about dust is சொல்லியிருக்காரு, because we are formed from the dust. Actually not this flesh. So spiritually when you see, it is not the flesh what God created. Hallelujah. It's not God. It's not the one that is created here, but inside there's somebody else. There's someone else. நமக்குள்ள இன்னொருத்தர் இருக்கார், அவரை தான் என்ன பண்ண கர்த்தர் சிருஷ்டித்தார். ஹalleluya. So இல்லாட்டி Bible says he has created every living being in his form and image. So if his image is so, then here we are, so many people are there, or so many different faces are there. இல்லைங்களா? So வித்தியாசமான கலர் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? But why it is so? So if you go deeper into that, it is not the flesh, it is not the shape, or it is not what God created, but God created what is inside. Hallelujah.
So that means to say, when man is component of three the same. Man is comprised of மூணு, spirit, soul and body. So இந்த வசனத்துல என்ன பார்க்கணும் சொன்னா, the spirit, it goes back where it came from already. இந்த ஆவியானது தந்த தேவனுக்கு போயிடுதான் இல்லைங்களா? அடுத்து இந்த பாடிக்கு இதுலயே உத்தரவு கிடைச்சிருச்சு. We got the answer here only, where it returns மண்ணானது மண்ணுக்கு. So this word after death, a man, no, they remains. We buried. Hallelujah. But where the soul goes is a question. So in that episode, அந்த இதுல சொன்னாங்க இல்லையா, the three thieves, மூணு திருடங்களை குறித்து அந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா, one fellow is on the right, one thief is on the right, one thief is on the left, and centrally யார் இருக்குது? ஆவியானவர். So this is, you can say 1, 2, and the spirit. That is spirit, that is God. That is Jesus. So the man who was on the right, he was saved. How is he was saved? Called on his name. Called on his name. ரட்சித்துக் கொள்ளும். So இவர் பேர் கூப்பிட்டதுனால இவன் ரட்சிப்புக்கு வந்துட்டான். So இவன் ரட்சிப்புக்கு வந்ததுனாலே இந்த இவன் யார்? இவன் actually we are of two people within us. We are two people. The one is the old one, because we came from Hindu background வந்ததுனால, when we are born, so we had a different spirit and soul. But when we accepted Christ as my Savior, என்னோட சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒரு புதிய மனிதனாகிவிட்டேன் இல்லையா? ஸோ ஆகையால எனக்குள்ள அந்த ஸ்பிரிட் மூலமா ஒரு புதிய என்னது சோல் உருவாயிட்டு ஹார்ட்லி. ஸோ இந்த சோலுக்கோ வித் நியூ ஸ்பிரிட், பழைய சோலுக்கோ வித் ஓல்டு ஸ்பிரிட், there is always a fight. In the book of Romans it says, so I wanted to do good. நான் நல்லது பண்ணணும்னு எனக்கு என்ன பண்ண முடியலையே. There is always in fight. So ஆகையிலே உலகத்து மனுஷனுக்கோ ஆவிக்குரிய மனுஷனுக்கு there is always interfight is going on. Okay, so the spirit till gains that this soul to turn his side. So in the spirit soul irparma pudiya the that came from God. So in the spirit enna it will go back where it came from. But this spirit, no, in the spirit with the old spirit, this spirit will try to keep changing on till when this earthly soul is totally changed to the spirit of God. Totally changed, it is equal. So then only in book of Mark, 10th chapter, I think 9th verse it says, what God united, man cannot separate. அதாவது தேவன் இணைத்ததை மனுஷனால் பிரிக்க முடியும். இது அநேக நேரங்களில் many times they use it for during marriages. But why divorce is taking place? When God has united, when தேவன் இணைத்ததை மனுஷனால் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுது இல்லைங்களா? இருந்தாலும் கிறிஸ்டியன் ஃபேமிலியில தான் அநேகமான டிவோர்ஸ் கேசஸ் கோர்ட்ல இருக்கு இல்லைங்களா? Why it is so? So if you look into that way, you will not get the answer. But when you look into spiritual eyes, like when you see, this is the spirit of God. From God, and the man has got an old soul in him. So he is removing the old spirit. So உலகத்து பிரகாரமான ஒரு அந்த ஆவி எடுத்து போட்டுட்டு இந்த ஆவி அதை நிரப்புகிறார். And the soul, it gets transformed.
but body remains same. Body remains. So as a result, the body will go to the ground, the earth. Even naturally also it will go. Again, in the the soul has no death at all. எதுக்கு இந்த ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. There is no death for soul. So that's the reason in book of Deuteronomy, in that book it says 34th chapter, Moses, he was buried by God himself, he says. அதாவது தேவனே அவர் என்ன பண்ணார், அடக்கம் செய்தார். But in book of Acts, it says he was buried along with his forefathers. Then what he buried? என்னத்தை இது பண்ணிருக்குவாரு அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, since soul has got no death, only the body is dying, the soul has no death, and the soul வந்துட்டு அடக்கம் பண்ணது அவர் தான். So that Mark 10:9 வந்துட்டு what he united this new spirit of God with the old soul that was guided by the old spirit, and the pioneer spirit வந்துட்டு the body was guided, but now the new spirit will come and totally transform. That's the reason even after accepting Christ our personal savior, என்னோட சொந்த ரட்சகரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கூட வந்துட்டு எங்களுக்கு அப்படியே தான் என்ன பாடியில் everything is same. There's no change, but only my activity, everything got changed. My old thoughts, everything changed. Now the கோவம், பொறாமை, whatever we had, everything got changed. That is, spirit is nothing but love of God. Love of God. Here we see that the three thieves. In Isaiah it says you are counted among the transgressors in the heart. That means he also is counted one of the transgressors. That's why he has put in this இல்லீங்களா? ஸோ ஆகையிலே இந்த 3 பேர்லையும் வந்துட்டு ஒருத்தரை பார்க்குறான்னு சொன்னா, when he was when Jesus was as a baby, குழந்தை இருக்கும் போதே, அதான் லாஸ்ட் வீக் ஹேட் a sermon, அதில் என்னன்னு சொன்னா யோபு 1:21 he says, I came empty handed and returning back empty handed. So that means God has created, நம்ம கர்த்தரை எப்படி படிச்சிருக்கிறோம்னா வெறுமையாக தான் படிச்சிருக்காரு. So if this glass is empty, then we can fill water. So like that, when we are empty the old spirit, then you will pour into the new spirit. So that's how we get a new transformation. In 2 Corinthians 5:17 it says, "War is in place, there are new creation," it says. Same body, spirit, everything is same. Everything is same. But inside my soul, is renewed. Inside my soul is renewed. That's why in in book of Luke, when we read, so that man, he pays money. $40 silver coins he gives to the other thief. So வேற திருடன்ட்ட 40 வெள்ளி காசை கொடுக்குறான், எதுக்கு அந்த குழந்தை விட்டு. So those days this man, this thief திருடன் என்ன பண்ணியிருந்தான்னா, இவருக்காக when he was young child, சிறு குழந்தையா இருக்கிற இவரை விடுவிப்பதற்காக, to deliver him, he paid $40 for it, 40 shekels for it, along with what he has given with this belt. With this belt, that means what belt in Ephesians 6 it says, belt is the truth. So when he was young and a baby, this thief was there to deliver him with money and with his truth. So that's why when he came to the earth, he came in full of truth, light. Hallelujah. So this is what here it happened. Every person who is going to be on the deathbed or died, don't think they are somewhere here wandering. Hallelujah. Don't think it is so. So if the soul will go and rest,
soul will go and rest. இந்த ஆத்மா வந்துட்டு அதுக்கு ஒரு என்ன கிடைக்கணும், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னு சொன்னா அவர் தான் அடக்கம் பண்ணணும். அவர் எப்படி அடக்கம் பண்ணுவாரு? நம்மகிட்ட உலகத்து பிரகாரம் காரியம் ஒண்ணுமே இருக்க. மேபி இந்த உலகத்துல வந்து ஆல் ட்ரிபுலேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் மேற்கொண்டு வருவங்க தானா, வருவங்க தான் they will be pure in that heart, pure in that heart. இது Philippians 5:27 that is one Ephesians 5 Ephesians buddy, that you read, please read. I just want to show you what this thing and Ephesians 5:27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். Amen. Hallelujah. Read in English, man. And to present her to himself as a radiant church, without stain or wrinkle or any other blemish, but holy and blameless. So again please read everybody. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். First what it says, கரைத்திரை. Hardly karai means what? Without stain. Stain, without stain. Hardly without stain. The stain can be stain எங்க பார்க்க முடியும், வெளிய தான் பார்க்க முடியும். அது எங்க வருது? It comes from the outside agency. Hardly உலகத்தை பார்த்தா உலகத்தை அவன் நகை போட்டிருந்தானே அந்த நகை எனக்கு போகணும், அது ஒரு ஸ்டெயின் இல்லைங்களா, தட்ஸ் ஒன் ஸ்டெயின். ஸோ தட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எவ்ரி டே வி ஆர் கம்மிங் அக்ராஸ். டெய்லி வந்துட்டு நம்ம இந்த ஸ்டெயினை வந்துட்டு வி ஆர் கம்மிங் அக்ராஸ், வி ஆர் கிராசிங் இட். ஸோ தட் இஸ் தி ஸ்டெயின் தட் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் அவுட் சைட். பட் வாட் இஸ் தி அதர் ஒன் more thing he says? திரை. What is the திரை? What is the screen? So what you see me, blemish. So that is what you see me. What you see me is a picture, is the image. How is this image? Without wrinkle or Amen. Hallelujah. So that is where it is coming from? Inside. Hallelujah. So the blemish comes from inside, but the stain comes from outside. So to remove that stain, no, from inside and outside, so it is the new spirit that we are getting. So when the man dies, our ஆவி வந்து தந்த தேவனுக்கு போயிட்டு, the spirit goes back to where it goes, and the spirit where it will go, the soul where it will go, there is a new soul, the new creation. In the new creation எங்க போய் சேருது? அவருக்கு தான் போய் சேருது. ஏனென்றால் இந்த ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, அவரே என்ன பண்றாரு? அடக்கம் செய்கிறார். எல்லாரும் whoever is dying in this earth, so அவங்க எல்லாம் அவர் தான் அடக்கம் பண்றாரு. இல்ல இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு ஆத்மாக்கள் சுத்தின்னு இருக்கும், unfulfilled wishes இல்லைங்களா, நிறைவேறாத ஆசைகளோடு இருந்தா நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அந்த எல்லாம் நிறைவேறின பிறகு தான் இந்த இதை எங்க ஆகணும், இவர்கிட்ட போய் சேரணும். அப்படி இல்லை இந்த உலகத்தை சுத்திருந்தான். ஸோ அங்கேயில் தான் ஒரு சில ஆவிங்களுக்கு வந்து குடிக்கிற ஆவி, விபச்சார ஆவி இல்லைங்களா. ஸோ இந்த ஆட்டை வேண்டாத காரியங்கள் கோபப்படுற ஆவிங்க, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே போகாது. Galatians 5:19-20 it says, with that kind of spirit they will not enter to the kingdom of God. அப்ப எங்க என்டர் ஆவாங்க? So they will be hovering somewhere on this earth. So அது யார் மேல போய் உட்கார்ந்து சொன்னா, whoever is weak, whoever has no prayer, where there is no prayer, where there is no worship, so அவங்க மேல போய் உட்கார்ந்துட்டு, so if he is a drunkard, he will become double drunkard. So like that everything will be double because the body somewhere, this body where the spirit, soul and body where it got separated இல்லைங்களா. அது நிறைவேறாத ஆசையா யார் மேலே போய் சேரணும்னா, யார் வீக்கா இருக்காங்க, யாருக்கு அந்த பழக்கம் இருக்கு, அவங்க மேல தான் போய் உட்காரணும் இல்லைங்களா. ஸோ ஆகையால தான் இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம அன்பான சகோதரிகள்,
பாலசங்கர் நம்மளோட சுமார் வருஷம் எங்களோடு இருந்தார் இல்லைங்களா? she was there with us. ஸோ நமக்கு ஒரு மூப்பராக இந்த இடத்துல வந்துட்டு நேரம் வந்துட்டு கண்டிப்பாங்க, எல்லாம் கண்டிப்பாங்க. எங்கள் மருமகளே சொல்லுவாங்க, யூ பீங் அ பாஸ்டர்ஸ் டாட்டர் இல்லை கேனாட் கம் லைக் திஸ். இதுக்கு இந்த இடத்துல கேளுங்க, எல்லாரும் திட்டுவாங்க, என்ன இதோ டைம் இருந்தா 10 o'clock நான் கரெக்டாக இது அந்த பைபிளை பிடிச்சி நேரம் இங்கே ஏறி நடக்க முடியல. கடைசி காலத்தில் கூட அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வந்த கூட வந்தோடனே இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்காங்க. உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இல்லையா, இது ஏதோ வசனம் சொன்னா டக்குன்னு ஃபஸ்ட் எழுதுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் எழுது ஜெபம் பண்ணு சத்தியம். Maybe our old stories are very different, but after accepting Christ, there's a total transformation in our life. So that's the reason today this small topic, hallelujah, this small topic, what the Bible was. Every man who is dying, who is dead, who is going to die. So all these things will get அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறணும். இது நிறைவேறினால்தான் நம் மரணம். இது வந்துட்டு இதில் சொல்கிறாங்களே, என்ன சொல்ல வருகை சொல்கிறாங்க, ரகசிய வருகை ஒன்று இருக்குது இல்லைங்களா? இன்னும் வந்து 2வது வருகை ஒன்று இருக்குது, 3வது வருகை ராப்சர். ராப்சரில் தான் நம்ம இந்த ஆவியாத்ம சரி திரிவு அது இந்த டில் சச் டைம் இட் நாட் செப்பரேட். So that's the reason today we are happy. We are celebrating, hallelujah. The God has given eternal rest, hallelujah. இந்த உலகத்தில் வந்து அவங்க பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்களா, எதிர்த்து நின்றாங்க, hallelujah. இல்லைங்களா? வைராகியம் எதிர்த்து நின்றாங்க, hallelujah. எதிர்த்து நின்றாங்க. என்ன எடுத்தாலும் சரி இயேசுவே இயேசுவே, யாருக்கு சொல்ல மாட்டேன், இயேசுவே தான் சொல்லுவாங்க தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கிற கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டார், ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை இந்த நாள் நல்ல ஒரு நித்தியத்துக்கு நித்தியமான ஒரு நித்திரை கொடுத்திருக்கிறார், நித்திரை கொடுத்திருக்கிறார். ஆகையால now I 100% feel according to the scripture, not by I am not talking by my flesh, இல்லைங்களா? I am not talking by my flesh. According to the scriptures, 100% I can give a certificate that the soul is resting in the Spirit of God. So that is what I say. May God bless you. And the family members have come. I welcome you all on this.